ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 1/2 kg பர்த்டே ஸ்லாப் தான் இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் அன்சால்டட் பட்ரு, 150 கிராம் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் நாட்டு சர்க்கரையும் 50 கிராம் ஒயிட் சுகரும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 90 கிராம் மைதா மாவும் 20 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்து சலித்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸு 2 முட்டை. இப்போ முட்டை கூட 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரு ஆன் பண்ணி நல்லா ஸ்லோலே வச்சு பீட் பண்ணுங்கள். இப்போ நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கோம், அதையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். தெளிவான வீடியோ வந்து நான் லாங் வீடியோ 1/4 kg மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இது நான் ஷார்ட்ஸாக போடுறதுனால கொஞ்சம் வேகமாக போடுறேன். எனக்கு கரெக்டாக 550 கிராம் வந்தது. அதே மாதிரி கனாஷும் ரெடி பண்ணியிருக்கேன். கனாஷோட வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கனாஷும். அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஹார்ட் ஷேப்பில் தான் கேட்டாங்க. ஸோ நம்ம கணேஷை வந்து நம்ம எடுத்து நம்ம டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒயிட் காம்பவுண்ட் வந்து நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து மேலே பேர் எழுத சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நேம் வந்து எழுத ஒரு சின்ன பயம் இருந்தது. அதனால் நீங்களே எழுதிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஹாட் சாக்லேட்டுக்கு கொடுத்துட்டேன். கட் பண்ணுறதுக்கு நைஃபும் நான் தனியாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு நான் சின்னதாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் நல்ல முறையில் டிஸ்பேட்ச் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் நான் 1/2 kg வந்து 500 தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெகுலர் கஸ்டமரு, ஸோ எனக்கு அதனால் நான் எக்ஸ்ட்ராவே தான் நல்லா செஞ்சு கொடுத்தேன். கனாஷி இதெல்லாம் நான் எதுவுமே வெயிட் வந்து ஆட் பண்ணலை. எனக்கு ப்ரௌனி வெயிட்டே வந்து 550 கிராமுக்கு மேலே தான் வந்தது. அதுக்கு மேலே கனாஷி எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபீட்பேக் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்பவே அதுவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு ப்ரெசண்ட்டு கூட இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதுக்கு மேலே வேறு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? நம்ம ஒரு கஸ்டமர் நமக்கு இந்த ஃபீட்பேக் தர்றது நமக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். நான் சொன்ன அளவுகள் வந்து நான் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்னும் பொறுமையாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது 6 நிமிஷம் வீடியோவை நான் 3 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.